சஹஸ்ரநாமத்தை அவசியம் எல்லாரும் அர்ச்சனை பண்ணணும். ஒரு சின்ன மந்திரம் அம்பாளுடைய மந்திரத்தை உபதேசம் பண்ணிட்டு பண்றது ரொம்ப நல்லது. அப்படி இல்லை ஆறாவது பெரியவாழ்கிட்ட புஸ்தகத்தை கொடுத்து நான் பாராயணம் பண்றேன், நான் அர்ச்சனை பண்றேன்னு கேட்டு வாங்கிட்டு பண்றது நல்லது. விஷ்ணு சஹஸ்ரநாமம் அப்படி இல்லை, 6 வேண்டுமானாலும் படிக்கலாம். இது ஆறாவது பெரியவாழ்த்துல உபதேசம் பண்ணிட்டு தான் பண்ற வழக்கம். அம்பாளுடைய மந்திரம் அவசியம். அப்படி இல்லைன்னா ஆர்த்தியாவது பெரியவாழ்கிட்ட புஸ்தகத்தை கொடுத்து வாங்கிட்டு வருவது அல்லது ஆச்சாரியால மனசுல நினைச்சுக்கிண்டு படிச்சா கூட போடும். இந்த க்ஷேமத்தை கொடுத்துடும். இந்த மகிஷாசுரன் முதலியவர்கள்லாம் அம்பாளை வந்து பார்த்துக்கிட்டு அந்த பேச்சை கேட்டுவிட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு பையன் ஆசைப்படுறானா. அதுக்கு என்ன காரணம்னா அம்பாள் வாக்கிலிருந்து வந்த சொற்கள்லாம் வீணையனுடைய நாதத்தை ஜெயிச்சு விடுறதா. அது மாதிரி இருக்கான் குரல் சப்தம். அப்படி லலிதா சஹஸ்ரநாமத்துல இது ஒரு அர்ச்சனை. நிஜசல்லாபமாதுர்ய சரஸ்வதி சமயம் மனுக்கு போன அம்பாள் காட்டாளாம் வீணை கொண்டு வந்திருக்கான்னு காட்டாளாம். காப்பாளோ வாத்தியம் வந்து நீ குளிக்கிற பிச்சைப்பாப்புல வந்தா வாத்தியம் கொண்டு வந்திருக்காளான்னு கேட்டேங்க. பார்க்கணும்னு வந்து எங்க இருந்தாலும் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு போக பக்தியை வச்சு இந்த கார்குடி அருணாச்சலம் போன சமயத்துல அவரும் படுத்துட்டார் ஆஸ்பத்திரியில. நான் நடுநடுங்கி போயிட்டாங்க. என்ன இந்த கிரகங்கள் படுத்துற பாடு யாரெல்லாம் கொண்டு போயிட்டு பாருங்களே. எல்லா வித்வான்கள் எல்லாரையும் அப்படி எப்படி சாப்பிட்டுருக்கு. ஏன்னா கால கீட்டானிவ கபலையேச்சு ஆக்கதம் பரியணம் சீத்துனால் தீர்த்துருவாள். பெரிய பெரிய மகான்களை எல்லாம் காலன் அப்படியே காக்கா புழுவ கொத்தரா பூரா கொத்தி பண்றார். அப்படி கொத்திக்கிட்டு போயிட்டு இருக்கார். இப்படி போயிட்டு இருக்கிறத பார்த்தும் பகவான உபாசிக்காம ஜீவன் இருக்கானே, இதான் ஆச்சரியம் சொன்னார். அது நல்ல பக்தியை கேட்டேன். வாத்தியம் வந்திருக்கோன்னு கேட்டேன். நான் ரொம்ப அவசரமா வந்தேன், நான் வாத்தியம் கொண்டு தான் நீ வாட்சிட்டு தான் போவேன், சமீர் வரையும் பார்க்கணும்னு வந்தேன்னு சொன்னார். ஏதோ காரியமா வந்தேன்னு சொன்னார். அது மாதிரி வாத்தியம் வந்திருக்கோன்னு கேட்டாள் அம்பாள். இன்னைக்கு வந்ததான ஞாபகம் வந்து நல்ல பக்தனமா ரொம்ப பக்தி. ராமாயண ஆடி வாசிச்சுட்டு இருக்கா. குடவாசல்ல 4 மணி ஊர்வலம் பண்ணினார். வாசிச்சுட்டு ஒரு தந்தி வந்தது. அவர் தந்தி வந்ததுன்னு எல்லாரும் கவலைப்பட்டார். நல்ல காரியத்துல வாத்தியம் வாசிக்கிறவங்க தந்தி தப்பாவா வரும். பிரிச்சு பார்த்தா திருவாரூர் ஆதீனத்துல எங்க ஆஸ்தானம் வித்வானா இன்னைக்கு ராத்திரியே வந்து ஒப்புக்கணும்னு வந்திருக்கு. ரொம்ப சொல்லுவேன், நான் வந்த போதெல்லாம் எனக்கு க்ஷேமம். நான் அப்படி சொல்லி நல்ல வாத்தியம் அப்படி சொல்ல வழக்கம். மாதிரி வாத்தியம் வந்திருக்கான்னு அம்பாளை சரஸ்வதியை காட்டாளா. கொண்டு வந்திருக்கேன்னாளா. இந்த சதசியில வாசிக்கணும்னு கொண்டு வந்திருக்கேன்னாளா. வாசினாள். வாசிச்சா இங்க வாசிக்கிற போது எதை வாசிக்கிறது? அங்க போய் வாசிக்கிற போது வண்ணா வந்தானே என்ன பாடுவது? அந்த பாட்டை பாடுவல. அதெல்லாம் நம்ம ஊர்ல பாடுற பாட்டுன்னா அம்பாள் சதசியில மணித்தீவிர போய் எப்படி வாசிக்கலாமோ? விபஞ்சாகயந்தி விவிதமபதாரம் பசுபதே ஸ்வயாரத்வே வக்தும் சலிதசிரசா சாதுவசனே. பரமேஸ்வரனுடைய மகிமையை மெட்டா எழுதியிருக்காளா. பரமேஸ்வரன் திரிபுரசம்ஹாரம் பண்ணின வைபவம், பார்வதி விவாகம் பண்ணிட்ட கல்யாணம் பண்ணிட்ட வைபவம் எல்லாத்தையும் மெட்டா போட்டு, ஆமா மீனாட்சி விவாகம் பண்ணிட்ட வைபவம், மீனாட்சி சுந்தரேஸ்வரரா பிரகாசிச்ச வைபவம், இது எல்லாத்தையும் மெட்டா போட்டு கிருத்திய சரஸ்வதி வீணையில வாசிச்சாளா. அம்பாளுக்கே தன் கல்யாணத்தையும் தன் நாதனுடைய சரித்திரத்தையும் காட்டது. வீணையில அழகான நாதத்துல ஞானம் பண்ணின உடனே சந்தோஷம் தாங்காம தலையாட்டி வேஷ்னாளா. வேஷ்ங்கிறதுக்கு சம்ஸ்கிருதத்துல சாது சாதுன்னு அர்த்தம். சரிதசிரசா சாதுவச்சனே. சாதுவச்சனம் சொல்லுவதற்காக சாதுன்னு ஆரம்பிக்கிறதுக்காக சான்னு ஆரம்பிச்சாளாம் அம்பாள். இந்த சான்னு ஆரம்பிச்ச இந்த சப்தஸ்வரத்துல முதல்ல உள்ள இந்த சா இருக்கே அதுவா ஆயிட்டானது. அது என்னாச்சு அந்த துவனின்னாள். இந்த வீணாநாதத்தை அம்மிப்படுத்தான். உடனே சரஸ்வதி என்ன பண்ணினான்னாள், சொல்லாம ஒரே போட்டு கட்டி வீணை அண்ணன் வச்சுட்டு அம்பாள் பேச்ச காட்டாளாம். சலிதசிரசா சாதுவச்சனே ததீயே மாதுர்யை
அபலபிதந்திரீகலரவாம் நிஜாம் வீணாம் வாணி நிசுலயதி சோழேன நிபுதம். சோளம்னு வீணைக்கு போடுற உரைக்கு பேரு. வீணைக்கு போடும் பாவாடை உள்ள ஒரு உரை அதற்கு பேர். அதை போட்டு கட்டி கட்டி வச்சுப்பாளா சரஸ்வதி. இந்த சௌந்தர லகரி இது. இந்த ஸ்தோத்திரத்தை ஜபிச்சா வாக்குல மதுரமான துணியோட கூட கானங்கள்லாம் வருமா, சங்கீத வித்த வருமா. அது இப்படி போய் பலன் சொல்லியிருக்காள் இதுக்கு ஆச்சாரியா. அப்படி அம்பாளுடைய பெருமை அஞ்ஞாதிருஷம். அவள் பேச்சு வீணா நாதத்தை அப்படி விபட்சித கச்சப்பின்னு பேரு சரஸ்வதியினுடைய வீணைக்கு தனி பேருன்னு. அவன் அது தனியான வீணை. அந்த வீணை மாதிரி வீணை கிடையாது. அப்படி வீட்டில்னா சௌடையா வீட்டில் தனியா இருக்கு பாருங்க 21 கம்பி. அது மாதிரி இது தனி சரஸ்வதியினுடைய வீணை. அந்த வீணைக்கு கச்சபின்னு பேரு. அது அப்படி அம்பாளுடைய வாக்கில் இருந்து வர சொல்லு இந்த நாதத்தை அம்பிப்படுமா. அப்படிப்பட்ட சொல்லுன்னு ஒரு அர்ச்சனை லலிதா சஹஸ்ரநாமத்திலே. இந்த அர்ச்சனையெல்லாம் பண்றவோடு மனசுக்கு அப்படியே வாங்கி வாங்கின்னு பண்ணணும். அவன் எல்லாம் சக்கரை பொங்கல் சாப்பிட்றவன் அதுல போட்டு திராட்சை இதை கடிச்சு அழகா சாப்பிடுவான். சிலவன் அப்படியே புகையில போடுறவன் முழுங்குவான். இவனுக்கு சக்கரை பொங்கல் என்னதுக்கு புளி உப்புமா பண்ணா போறோம். நெஞ்சில அப்படியே முழுங்குறவனுக்கு புளி உப்புமான்னு ஒண்ணு. வீணா போனமா புளிச்ச மோரு, அவிஞ்ச மிளகா, அசட்டு அம்மா பண்றது எல்லாம் சொல்லி பண்ணி போட்டு அவன் பாட்டு திங்குறான். அவனுக்கு என்னன்னு தெரியாம திங்குறவனுக்கு எப்படி என்ன லலிதா சஹஸ்ரநாமம் அப்படியே அர்ச்சனைக்கு அர்ச்சனை. அம்பாளை அப்படியே உள்ள பார்த்துக்கிண்டு அது ஜபிக்க வேண்டிய ஒரு பெரிய உத்தமமான நாம. அது அப்படி சொல்லிட்டே வந்தா அது மாதிரி வந்துவிடும். பல ஜென்மா ஆகணும். ஒரே ஜென்மாவில் அப்படி கிடைச்சி விடுமா? வரும்னு அப்படி சப்தத்தை சொல்லி சொல்லி கடைசியில அர்த்தத்தை ருச்சிச்சு அந்த பொருளை அனுபவிச்சு அப்புறம் அனுபவிச்சு அதுல இருந்து பொருளாக ஆகி அப்படி இல்ல இது நம்ம தேசத்து வழக்கம்.